பாருங்க தண்ணி வந்து மழை தண்ணி கரண்ட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ நகை தைக்கணுமா? இப்போ இன்னைக்கு கரண்ட் இல்லாதனால பஞ்சாயத்து தண்ணியும் பிடிக்கல. பஞ்சாயத்து தண்ணியும் பிடிக்க முடியாது இன்னைக்கு. அதனால பேரில் வச்சு நிரப்பியாச்சு மழை தண்ணி. அப்படியே அப்படியே காத்து பலமா அடிக்குது. காத்து செம மழை பாத்தீங்களா? ஃபுல்லா அதெல்லாம் அசைக்க முடியாது. ஃபுல்லா நிறைய தண்ணி எல்லா பக்கெட்டும் நிரம்புது. ஐயா எல்லா பக்கெட்டும் நிரம்பியாச்சு. பாருங்க 1 2 3 பேரலு. இதுதான் ஒரிஜினல் தண்ணி. இந்த பக்கெட்டு இந்த பேரலு இந்த பக்கெட்டு ஃபுல்லாக நிரப்பியாச்சு. இதெல்லாம் குளிச்சோம் நாங்க. பாருங்க நம்ம தோட்டத்தில் பாருங்க தண்ணி ஃபுல்லாக நிற்குது. ஃபுல்லாக நிற்குது. வீடை பார்த்தீங்கன்னா பாதி ஓலை போயிடுச்சு. பாருங்க. என்ன பண்ணி 2 பேரும் வெளியே பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ சாப்பாடு செய்யறது விடலையா? அதானே மெயின். சாப்பாடு தடவை என்ன பண்ண முடியும்? தோசை ஏதாவது தக்காளி தொக்கு பண்ணலாம் சொல்லிட்டு லைட்டே எரியும் பண்ணு. கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. மிக்சியில் அரைக்க முடியாது. தக்காளி தொக்கு பண்ணிடலாம். நேற்று போய் தோசை மாவுக்கு மாவு அரைச்ச முடியும். ஏன்னா எதாவது கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் அரிசி கூட போட்டு மாவு ரேஷன் அரிசி மட்டும் உள்ள போடல, உளுந்த ஊற போட்டாச்சு. உளுந்து தான், கருப்பு உளுந்து. வீட்டில் உளுந்து இல்லை, அதனால் சீரகம் இல்லையா? சீரகம் இருக்குமே. வர வெள்ளை உளுந்த விட கருப்பு தான் நல்லது உடம்புக்கு. ஆமாம். கொஞ்சமாக தக்காளி தொக்கு மட்டும் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் ரேட் எங்கேயோ போயிடுச்சு. தக்காளியை நைஸாக நறுக்கிடலாம். நம்ம வந்து தக்காளி தொக்குனா ஒரு கொஞ்சம் லைட்டாக அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம நைஸாக நறுக்கிட்டு இப்போ கரண்ட் இல்லைல்ல. கரண்ட் இல்லையா? அப்புறம் பளிச்சுன்னு இருக்கே எப்படி? பேட்டரி லைட் எரியுது. அது எவ்வளோ நேரம் எரியுன்னு சொல்ல முடியாது. ஆள் வந்து மழை தண்ணியே குடிச்சிட்டாரு. ஆமாம், மழை தண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் நிரப்பி வச்சுருக்கோம். எப்படி இருந்தாலும் நம்ம ஊரில் தான் புயலே கரையை கடக்க போது சொல்லிட்டு இருக்காங்க. மகாபலிபுரத்தாங்க தான். மகாபலிபுரம் கல்பாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி இருந்தாலும் 2 நாள் ஆகும் கரண்ட் வரதுக்கு. தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் சொல்லிட்டு 2 பேரல் தண்ணி. ஆமாம், நாங்கள் பிடிக்கல. அதுவாக நிரம்பிட்டு இருக்கு. ஆமாம், கழுவி வச்சாச்சு. அது ரொம்பிட்டு இருக்கு. ஆமாம், அதுதான் குளிச்சோம். ஃப்ரெஷ் செம்ம குளிர். விக்கி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படா தோசை போட்டு முடிப்பாங்க, சட்னி அரைச்சி முடிப்பாங்க. சட்னி அரைக்க முடியாதுடா கண்ணா, தக்காளி தொக்கு தான். செம்ம காத்து வெளியில பாருங்க. உள்ளே தெரியும் பாருங்க, ஜன்னல் வழியா பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் செய்கிற தக்காளி சட்னி. அவசர தக்காளி சட்னி சொல்லுவாங்க, அரைக்காமல் செய்கிறது.
மெயினாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி டைமில் புயல் மழை வந்து விடாமல் வருது, நம்மளுக்கு எச்சரிக்கை பண்ணுறாங்கன்னா நம்ம முக்கியமாக நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய பொருள் என்னதுன்னா அரிசி, எண்ணெய், மிளகாத்தூள், புளி. மெயினாக இந்த சமயத்தில் வந்து விறகு இருக்காது, விறகு வந்து பாதுகாத்து வைக்கணும்னா அடுப்பு எரிய போட முடியாது, அதனால் கேஸு இது இருந்துச்சுன்னா நம்ம வந்து கஞ்சி கூட செஞ்சு நம்ம சாப்பிடலாம். வெளியே வந்து தேவையில்லாமல் போகக்கூடாது. இந்த சமயத்தில் வெளியே வந்து தேவையில்லாமல் இதை வாங்கணும் அதை வாங்கணும் போகக்கூடாது. ஒரு மழை வருதோ வரலையோ கவர்மெண்ட் வந்து முன்னாடியே முன்னெச்சரிக்கை பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சிடணும். அது அரிசி மெயினாக சோறு சாமி சோறு. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க, அரிசி வந்து நம்ம வீட்டில் இல்லை, காலி ஆகிடுச்சு. ரேஷன் அரிசி தான். இந்த பாருங்க, இங்கேயே பாருங்கள், காமிக்க பாருங்கள், ரேஷன் அரிசி தான். ரேஷன் அரிசிக்கு என்ன குறை? நல்லா சூப்பராக தான் இருக்கு. நல்லா இருக்கு, அது சாப்பாடு சூப்பராக இருக்கு. என்ன ஒரு விஷயம் தான், கோழிக்கும் அதுதான் போடுறோம், நாங்களும் தான் சாப்பிடுவோம். இப்போ ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு கல் உப்பு, தேவைக்கு கல் உப்பு போட்டு இங்கே சோம்பில் தண்ணி எடு. தனி மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள், வேணும்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். நம்ம லைட்டாக சேர்த்தா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். என்னதான் மழை அடித்தாலும் சோறு இங்கே தான் நிப்பாட்டில் அண்ணா போகிறாங்க. நம்ம உயிர் வாழணும், மற்ற அடுத்த வேலைக்கு போகணும், நம்ம சாப்பாடு சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். யார் என்ன வேணாலும் சொன்னாலும் அவங்க சாப்பிடாம இருக்காங்க, சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் 4 பேர், இங்கே 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா தோசை போட்டு வச்சிட்டாங்க, தேவையான தோசை போட்டு வச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு தற்காலிகமாக என்ன செய்யலாம், அவசரத்துக்கு இதுதான் செஞ்சு சாப்பிடணும் கிடையாது. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு நல்லா சூப்பராக தக்காளி சட்னி மாதிரி வந்துடும். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுன்னா தக்காளி தொக்கு இல்லை தக்காளி சட்னி எது ஒன்றும் சொல்லலாம், ரெடி. அப்போ சார் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சாப்பிடலாம். சாப்பிடமாடா? ஆள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு, வெயிட்டிங். பின்னாடியே நிற்பான் அப்படியே சமைக்கும் போது. தோசை தூக்கு. இந்த மழைக்கு சுட சுட ஆவி பறக்கிற தோசை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். எத்தனை தோசை வந்ததுன்னு தெரியலையே. இது என்ன தோசை இது? அது மாவு காலி ஆனதுக்கப்புறம் மிச்சம் மீதி அந்த தோசை. இது தோசையே கலர் ஒரு மாதிரியா இருக்கும், கருப்பு உளுந்து போடுறதுனால தோசையே கலர் ஒரு மாதிரியா இருக்கும். ஓகே, இந்தா ஓகே, இப்போ சாப்பிடு, வந்து சாப்பிடுங்க. ஓகே, மழை காரணமாக நேற்றும் லீவு, இன்றைக்கும் லீவு, நாளைக்கும் அநேகமாக லீவாக தான் இருக்கும். நாளைக்கு லீவ் தான், ஞாயிற்றுக்கிழமையாச்சே, சும்மாவா? ஊட்டியில் இருக்க மாதிரி இருக்கு. நீ சாப்பிட்டு வந்துறியா? ம், நான் சாப்பிட்டப்ப யார் கேமரா பிடிக்கிறது? வா, மருந்து இருப்போம். எல்லா தோசையும் எனக்கேவா? 5 தோசை இருக்கு. சாப்பிட்டா தோசை தீச்சு வச்சுருக்கா தேவையான வீட்டில் சரியா தெரியல. அது மட்டுமா தெரியல? கண்ணாடி பொருளை தட்டவனை உடச்சு விட்டா, கண்ணாடி கேஸை உடச்சுட்டா. நான் புதுசாக நிறைய வேலை நடந்திருக்கு. அப்போ
நான் மறைச்சிட்ட சொல்லலை ஒன்றும் இதான் சொன்னனே. தக்காளி எப்படி இருக்கு? டேஸ்டே பார்க்கலையே. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கு உப்பு. எதுவுமே இல்லை, ஒன்லி மிளகாத்தூள், மல்லித்தூள், தனியாத்தூள், அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். விக்கி பொறுத்த வரைக்கும் செஞ்சாலும் சூப்பராக இருக்குமா. அவன் வந்து யாரும் எங்கள் மனசை புண்படுத்த மாட்டான். அது உண்மையாக சூப்பராக இருக்கு. தண்ணி இல்லையா? தண்ணி மெயினாக வரல யாரும். உங்க சாப்பிடு. இந்த சமயத்தில் நிறைய பேர் இருக்க இடங்களும் இல்லாமல் இருப்பாங்க. இல்லை கிருஷ்ணே, கடலோரத்தில் உள்ளவங்க, வீடு இல்லாமல் தாழ்வான பகுதியில் உள்ளவங்கலாம் வந்து நிவாரண முகாம் போயிருப்பாங்க. அங்கே சாப்பாடு அவங்க கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்கல்ல. மண்டபம், ஸ்கூலு அங்கெல்லாம் போயிடுவாங்க. நம்ம ஊர்லேயே சொல்லியிருக்காங்க, அதிகமாக தண்ணி வராமல் இருந்தால் ஸ்கூல் வந்து கொடுக்குறாங்க. ஸ்கூலில் போய் தங்கலாம். இந்த பக்கத்துலேயே இருக்குது ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, அங்கே போய் தங்கலாம். புயல் வந்து சாயந்தரம் கரை கிடக்கும், இல்லை நைட்டு தான் கரை கிடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம தோட்டம் ஃபுல்லாக மழை. தோட்டம் ஃபுல்லாக மழை இல்லை, தோட்டம் ஃபுல்லாக தண்ணி. நம்ம தோட்டம் ஃபுல்லாக தண்ணி நிற்குது. டிஃபன் முடிஞ்சதா காயில்? டைம் ஆச்சுல, டைம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆக போகுது. பாருங்கள், 11 மணி ஆக போகுது. 10:45 ஆகிடுச்சு. டைம் அதிகம் தான். சரி, மதியம் என்ன சாப்பாடு? முள்ளங்கி இருக்கு, முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு அப்புறம் வந்து பாவக்காய் இருக்கு. பாவக்காய் பழுத்து வர மாதிரி இருக்கு. பாவக்காய் தொட்டு பண்ணிடலாம். சரி, மெயினாக தக்காளி வெங்காயம் இருக்கா? அதெல்லாம் இருக்கு. தக்காளி வெங்காயம் ரேட் அதிகம், பார்த்து பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வந்து மழை தண்ணி ஓவராக இருக்குது. அப்படியே பாருங்கள், நம்ம வீட்டு வெளியே ஃபுல்லாக பேரில் வச்சு தண்ணி பிடிக்கிறோம். குளம் மாதிரி நிற்குது பாருங்கள்.